வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். எல்லாருமே எதிர்பார்த்த மதுரை மாநாடு 2.0 தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநாடு நேற்றைய தினம் மதுரையில் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. தளபதியினுடைய செய்கைகள் எல்லாம் சிறப்பான தரமான சம்பவங்களாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் என்னுடைய மாநாட்டு அனுபவங்கள் ஒரு சில விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். இந்த மாநாடு சம்பந்தமாக தளபதியினுடைய பேச்சு சம்பந்தமாகலாம் சில தற்குறிகள், அதாவது திமுகவுடைய 200 ரூபாய் ஊப்பிகளும், அதே மாதிரி நம்ம நாத்தாக்கா சோம்பிஸ் இருக்காங்க இல்லையா, இவர்கள் 2 பேரும் ஒரு சேர கூட்டணி போட்டு சில விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அதுக்கு நம்ம பதில் கொடுப்போம். அது இன்னொரு வீடியோவில். இந்த வீடியோவில் மாநாடு சம்பந்தமா என்னுடைய சில கருத்துக்களை, இந்த மாநாட்டில் என்னுடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்கு தான் இந்த வீடியோ. நிச்சயமாக என்னுடைய அனுபவம் அந்த மாநாட்டுக்கு வந்த எல்லாருமே அதை அனுபவிச்சிருப்பீங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அந்த வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி 3 மிக முக்கியமான நபர்களுக்கு, தனிநபர்கள் இல்லை, அது ஒரு குழுக்கள், அவர்களுக்கு நிச்சயமாக நம்ம எல்லாருமே நன்றி சொல்லி ஆகணும். வெற்றிவாக யூடியூப் சேனல் சார்பாகவும் தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். யாருக்குன்னா, இந்த மாநாட்டு குழு, இந்த மாநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தண்ணீர் கொடுக்கறதுல இருந்து சரி, அந்த மாநாட்டை பிளான் பண்ணி அவர்கள் இருக்கையில் அமர்வதற்கு அதற்கான செயல்பாடுகள் எல்லாமே செஞ்சாங்க இல்லையா. சரி, அதற்கான அரங்கம் அமைத்ததெல்லாம் தாண்டி கண்டினியூஸாக அந்த மாநாடு முடிகிறது வரையிலும் மாநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கான சில சேவைகள் செய்கிறதுக்காக ஒரு குழு இருந்துச்சு இல்லையா, அவர்களுக்கு நிச்சயமாக நன்றி சொல்லி ஆகணும். கடந்த காலங்களில் நடந்த சில தவறுகளை களைந்து இந்த முறை சிறப்பாக செயலாற்றியிருந்தார்கள். அந்த விஷயத்தில் அந்த குழுவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். கடைசி வரைக்கும் அந்த மாநாட்டில் வந்த மக்களுக்கு எல்லா பாதுகாப்பையும் சரி எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. அந்த பாதுகாப்பு கொடுத்ததுலேருந்து எல்லா நபர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. 2வது மிக முக்கியமாக யாருக்கு நன்றி சொல்லணும்னா, அந்த மாநாட்டில் இடம்பெற்ற மருத்துவ குழு, அந்த அண்ணன் DK பிரபு அவருடைய தலைமையில் இருந்த அந்த மருத்துவ குழு ரொம்ப சிறப்பான செயல்பாடாக செஞ்சாங்க. நிச்சயமாக தளபதி அவர்கள் வரக்கூடிய காலத்தில் அந்த மருத்துவ குழுவை அழைச்சி அவங்களோட அவங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் ஒரு பாராட்டம் கொடுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு மிக முக்கியமான செய்கைகளை அவங்க செஞ்சுருந்தாங்க. நான் மாநாட்டு திடலில் நேரில் இருந்தே பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் மயங்கி விழுறாங்க, டக்குன்னு வராங்க, அவங்கள இது பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான முதலுதவிகள் கொடுக்கப்படுகிறது. சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. ரொம்ப ஸ்பீடாக. யாருக்காக இதுனா தளபதிக்காக மட்டும் இல்லை, அந்த மாநாட்டில் சிறப்பாக வரக்கூடியவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த அளவிற்கு ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த வேலையை பார்த்துருந்தாங்க. நிச்சயமாக அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அவர்கள் இல்லைன்னா நிறைய பேர் என்ன ஆயிருப்பாங்கன்னே தெரியாது. நானும் பல மாநாடுகள் பார்த்துருக்கேன். ஒரு பேருக்கு ஒரு 4 ஆம்புலன்ஸை நிப்பாட்டியிருப்பாங்க, ஒரு மருத்துவ குழுவை நிப்பாட்டியிருப்பாங்க. தேவையே இருக்காது. ஏன்னா 4 மணிக்கு மாநாட்டுக்கு 4:30 5 மணிக்கு தான் ஆட்களே வரும். அதுவும் வருவாங்க, வரக்கூடியவங்க வெளியே இருக்கக்கூடிய டீ கடையிலையும் சிகரெட்டு கடையிலையும் இருந்துக்கிட்டு தலைவர்லாம் பேசக்கூடிய நேரத்தில் அந்த 1 மணி நேரம் ஜஸ்ட் ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அங்கெல்லாம் அந்த மாதிரி தேவையில்லை. ஆனால் இங்கே எல்லாருக்குமே தெரியும், காலையிலேயே கூட்டம் வந்துடும், மிகப்பெரிய வெயில் அடிக்கும், மக்களுக்கு டீஹைட்ரேஷன் பிரச்சனை வரும். அப்போது யாருக்கும் எந்த விதமான அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக தலைமையும் பிளான் பண்ணியிருக்கு. அதுக்கு இந்த மருத்துவ குழு மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கு. ஒரு மிகப்பெரிய நன்றி, கோடான கோடி நன்றின்னு சொல்லலாம். எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட இணைச்செயலாளர் டாக்டர் பிரேம் லாரன்ஸ் அவர்களும் அவரும் ஒரு குழுவுக்கு தலைவராக இருந்தார். அவரும் சிறப்பாக செயல்பட்டால் நம்ம நேரிலே போய் பார்த்தோம் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்ட்டு. ரொம்ப சிறப்பாக தங்களுடைய வேலைகளை செஞ்சுருந்தாங்க. அடுத்து 3வது யாருக்கு நம்ம நன்றி சொல்லணும்னா, இந்த மாநாட்டு திடலுக்கு வெளியே இந்த கடைகள் வைத்திருந்தாங்க தெரியுமா, அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நம்ம சொல்லணும். என்னன்னா, பொதுவாக இந்த மாதிரி ஒரு சீசன், ஒரு திருவிழா சீசன் ஆகட்டும் அல்லது இந்த மாதிரியான கூட்டம் கூடிய இடத்துலையும் சரி, அதிகமாக பொருட்களை விற்று கல்லா கட்டக்கூடிய வழியை பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. கரெக்டாக பொருளுடைய விலை என்னவோ, தண்ணீர் பாட்டில் 20 ரூபானா 20 ரூபா தான், அதில் அவங்க விற்றுருந்தாங்க. அதில் அவங்க சிறப்பாக செயல்பட்டுருப்பாங்க. சில இடங்களில் தவறுகள் நடந்திருக்கலாம், அது என்னென்ன பார்க்கல. ஆனால் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சாப்பாடு பற்றாக்குறையே இல்லாமல் எல்லாருக்கும் சாப்பாடு, அந்த கம்மங்கூழ், ஜூஸு, ஐஸ்கிரீமு, என்ன உண்டோ எல்லாமே கிடைச்சிது. இது விக்கிரவாண்டியில் கிடைக்கல. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. அதை இந்த முறை ரொம்ப தெளிவாக தலைமையும் பிளான் பண்ணியிருக்காங்க. மாநாட்டு திடலுக்கு வெளியே அதுக்குன்னே ஒரு பெரிய ஏரியா, அதில் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வாங்கிக்கலாம். வெயிலுடைய தாக்கத்துலேருந்து ரொம்ப நம்மளை அதை பாதுகாத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்துச்சு. ரொம்ப நன்றி அவர்களுக்கும், அந்த 3 பேருக்கும் மிக முக்கியமான நன்றி. அதுக்கப்புறம் நமக்கு அந்த காவல்துறையிலேருந்து பாதுகாப்பு வழங்கியவர்கள்,
அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் அந்த தனியார் செக்யூரிட்டி அவங்களும் ரொம்ப சில இடங்கள்ல வந்து ஆட்களை உள்ள விடாம இதெல்லாம் அது அவருடைய கடமையை அவங்க செஞ்சிருப்பாங்க. அப்படி செஞ்சதுனால தான் ஓரளவுக்கு அந்த மாநாடு வந்து ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கிறது சொல்லலாம். அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அதை நம்ம வெற்றிவாக யூடியூப் சேனல் சார்பாகவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு உறுப்பினர் நிர்வாகிங்கிற முறையிலையும் இந்த நன்றியை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் அனுபவம் என்ன அப்படின்னா, விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அது சென்னையில் விழுப்புரத்தில் இருக்கு. அது கன்னியாகுமரியிலேருந்து முதல் நாள் நைட்டே கிளம்பி மறுநாளைக்கு காலில் தான் போய் சேரணும். அப்படி போய் சேர்ந்த பிறகு அங்கே இருந்த அந்த டிராஃபிக் பிரச்சனை, சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் தான் அந்த மாநாட்டு திடலுக்கே போனோம். நாங்கள் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தளபதி பேச ஆரம்பித்தார். நான் உள்ளே போக முடியலை. போன உடனே மாநாடு முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த மாநாடு அப்படி இருக்கக்கூடாது. நம்மளை நம்பி வரக்கூடிய தோழர்களை வந்து நிச்சயமாக தளபதியை காண்பிச்சு கொடுத்துடணும், நேரடியாக கூட்டிகிட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டே ராத்திரி ஒரு 12-1 மணிக்கு எல்லாமே கிளம்பிட்டோம். காலையிலேயே அங்கே போய் அசம்பிள் ஆகிட்டோம். ஏன்னா டிராஃபிக்கில் மாட்டிடக்கூடாது. காலையில் போய் அங்கே அசம்பிள் ஆகிட்டோம். உங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் எல்லாமே முடிச்சுட்டு நேரடியாக மாநாட்டு திடலுக்கு போகும்போது சரி எனக்கெல்லாம் பாஸ் இருக்குது, வேறு வழியாக ஃப்ரண்ட்டில் போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாஸை வாங்கிட்டு அந்த வழியாக போகலான்னு பார்த்தா மேக்ஸிமம் போயிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம். போனால் அங்கே ஏற்கனவே அது மேக்ஸிமம் ஃபுல்லாகி தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் வெயில் தாங்க முடியலை. வெயில் அப்படி அடிக்குது. வெயில் தண்ணி எவ்வளோ குடித்தாலும் சரி ஓரளவுக்கு மேலே அந்த வெயிலில் நிற்க முடியலை. சரி இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரி வராது. உயிரோடு இருந்தால் எப்போ வேணால் நம்ம தளபதியை பார்த்துக்கலாம், தளபதியை நம்மளை எப்போ வேணால் பார்த்துப்பாரு, அவர்கிட்ட பேசிக்கலாம். அதனால் இங்கே இருந்து நம்மளை இது பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம இங்கேருந்து எல்லாரும் சக தோழர்கள் அப்படி தான் சொன்னாங்க. போய் வெளியே போய் ஏதாவது குடிச்சிட்டு எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்து ஜூஸு தண்ணி எல்லாம் குடிச்சு எடுத்துகிட்டு ஒரு கடையில் ரெஸ்ட் எடுத்தோம். 3 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்தோம். மக்கள் சாரையாக போயிட்டாங்க. இந்த கூட்டம் பெரும் கூட்டம் ஒரு இடத்துல கூடுனது இல்லை. இந்த மக்கள் வர்றதை பார்க்குறதே தனி அழகு தான். எப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு மனுஷன் மேலே அன்பு இந்த அளவுக்கு வைப்பாங்களா அப்படிங்கிறது அங்கே தான் நான் பார்த்தேன். காசு பணம் வாங்கிட்டு கூட்டம் கூடுறவங்களுக்கு இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தா வயிற்றெரிச்சல் வரதான் செய்யும். ஆமாம், இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தா வயிற்றெரிச்சல் வரதான் செய்யும். அதுக்கு தான் நெகட்டிவிட்டியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் சாரையா இப்போ காலையில் 6 மணிக்கு முன்னாடியே இருந்து 5 மணிக்கு எல்லாமே தொடங்கியாச்சு. அந்த அந்த வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் மக்கள் வராங்க. எத்தனையோ கிலோமீட்டர் வாகனத்தை அந்த பக்கம் பார்க் பண்ணிட்டு நடந்து வராங்க. வெயிலில் வந்து அந்த கொதிக்கக்கூடிய வெயிலில் 6 மணி நேரம் ஒரே இடத்துல அசையாமல் இருக்கிறாங்க. எங்கள் ஊர்லேருந்து வந்த பசங்கள்லாம் 6 மணி நேரம் ஒரே இடத்துல அசையாமல் இருந்துருக்கலாம். அந்த ஷீட்டை வச்சுக்கிட்டு அப்படி மறைச்சி அந்த ஓரளவுக்கு வெயிலுடைய தாக்கத்திலேருந்து தன்னை பாதுகாத்துக்கிட்டு அப்படி இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும், எவ்வளவு வலி இருந்திருக்கும். ஆனாலும் அங்கே இருந்து எப்படியா தளபதியை பார்த்துடணும், அவருடைய பேச்சை கேட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது தெரியுமா. இதுதான் பேரன்பினுடைய வெளிப்பாடு. இந்த வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. தளபதி இப்படிப்பட்ட தொண்டர்களை சொல்றதா நண்பர்களை தான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெண்கள், ஆண்கள், வயது முதிர்ந்தவர்கள், குழந்தைகள்லாம் பெருசா வரல. ஒரு சில குழந்தைகள் வந்துருந்தாங்க போல. தளபதி எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஒரு சில பேர் குழந்தைகளை கூட்டிட்டு வந்தாங்க. நிச்சயமாக அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த அளவுக்கு மக்களுக்கு அன்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்ல தளபதிக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட பேரன்பு கொண்ட கூட்டம் இருக்கு. திமுக கூட்டம்லாம் எங்களுக்கு தெரியும், எவ்வளவு ரூபா கொடுத்து வாகனம் வர. இன்னொன்று வந்தவங்க எல்லாருமே சொந்த காசு. எங்க வாகனத்தில் வந்தவங்க எல்லாம் ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்தா வந்தான். ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தா, ஃப்ரீ அப்படின்னு மீன்ஸ் இன்னும் ஒரு லீவு நாளாக இருந்துச்சுன்னு சொன்னா, இல்லை இன்னும் அதிகமாக இந்த திமுக அதிமுக மாதிரி ஒவ்வொரு மாவட்ட செயலர், ஒன்றிய செயலாளர்கள் ஒரு 10 வாகனம் 20 வாகனத்தை சொந்த காசு ஏற்பாடு பண்ணியிருந்தான்னு வைங்களேன், கூட்டம் இன்னும் அலமோதும். ஆனால் அப்படிப்பட்ட சூழல்லாம் இல்லாமல் சொந்த காசை போட்டு தலைவரை வந்து பார்த்து அவருடைய பேச்சை கேட்டு போகக்கூடிய தன்மை இருக்குது தெரியுமா. வேற எந்த கட்சியிலையுமே இருக்காது. தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கு. சில பேர் சொல்றாங்க கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கூட்டம் ஓட்டாவும் மாறும், இன்னும் பல ஓட்டுகளை தமிழக வெற்றி கழகத்துக்காக மாற்றமும் செய்யும். ஏன்னா இது அன்பால கூடக்கூடிய கூட்டம், ஒருத்தர் மேல மக்கள் வைத்திருக்கக்கூடிய அளவு கடந்த அக்கறையின் காரணமாக கூட்டம், மாற்றத்தை உருவாக்குவதற்கான எத்தனித்திருக்கக்கூடிய கூட்டம். அப்படிங்கிறதுனால இந்த கூட்டம் இன்னும் அதிகமான கூட்டங்களை ஓட்டுகளாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்த கூட்டம் அப்படிங்கிறத வெளியே இருந்து விமர்சனம் பண்ணக்கூடிய தற்கூறிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த மாநாட்டில் பேசிய பேச்சுக்கள் எப்படின்னா, தளபதிக்கு ஒரு மாநாட்டு பாடலை வெளியிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. தளபதியினுடைய குரல்ல அந்த பாட்டு வர்றது இன்னும் அந்த பாட்டுக்கு வந்து கூடுதல் கவனத்தையும் வந்து கொடுக்குது.
அந்த மாநாட்டில் பேசின பேச்சுக்கள் துவக்கத்தில் வந்து நம்முடைய துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் ரொம்ப சிறப்பாக அவர் பேசியிருந்தார். வரவேற்புரை விஜயன்பன் கல்லணை அவர் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் தற்கால அரசியலை வந்து தெளிவாக பேசியிருந்தாரு. அதே மாதிரி நம்முடைய அருண்ராஜ் அண்ணன் அவர்கள் ஐஆர்எஸ் அவர்கள் தெளிவாக பாஜகவுக்கு எதிராக நாம ஏன் பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து வச்சிருந்தாரு. உலக நாடுகள் அமெரிக்கா சைனா மாதிரியான நாடுகள் எதையோ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஒன்றிய அரசு மசூதிகளுக்கு கீழே கோவில் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைய பாஜக அரசனுடைய மதவெறி எப்படி அங்கு வட இந்தியால மதவெறியை ஊட்டி இந்த மக்களை வந்து மூளை மழுங்கெடுக்க செய்து முட்டாளாக்கி அதன் மூலம் அரசியல் லாபம் தேடுறாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருந்தார். அவரை பார்த்தா இவனுங்க சங்கின்னு சொல்லுவானுங்க. சரியா, அப்படி பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் அண்ணன் ஆதவர்ஜுன் அவர்கள் அவர் 1967 77 இதை நம்ம ஏன் கோட் பண்றோம், அண்ணாவை எம்ஜிஆர் நம்ம ஏன் கோட் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதற்கு பிறகு நம்முடைய சகோதரி தேன்மொழி பிரசன்னா அவர்களும் நல்லா சிறப்பா பேசியிருந்தாங்க. சின்ன தடுமாட்டம் இருந்துச்சு. அது அவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்க்கும்போது எவ்வளோ பெரிய பேச்சாளருக்கும் வரும். ஆனா அவங்களும் சிறப்பா பேசியிருந்தாங்க. இறுதியாக ஒரு சிங்க கர்ஜனையோடு தான் அவங்களுடைய பேச்சை முடித்தார்கள். சிங்கப்பெண் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினார்கள். அடுத்து எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்த தளபதியினுடைய அந்த பேச்சு தான். தளபதி முதன்கூட்டி மாநாடு தொடங்கும் போதே அவர் அந்த ரேம்ப் வாக் வந்தது, இல்லை செல்ஃபி எடுத்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இருந்தது. எல்லா தொண்டர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் அவருடைய ஸ்பீச், அந்த மாநாட்டினுடைய ஒட்டுமொத்த ஹைலைட்டுமே தளபதியினுடைய ஸ்பீச் தான். அவ்வளவு தெளிவா கிளியர் கட்டா அரசியல், சமகால அரசியல், நம்ம ஏன் பாஜகவை திமுகவை எதிர்க்கிறோம், 2026 தேர்தல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவா பேசியிருந்தார். ஸ்டார்டிங்லே அண்ணன் சீமான புலந்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணார். நீங்க பார்த்துருப்பீங்க. அவர் ஏன் நாங்கள் அதிமுக விமர்சனம் பண்ணலை, மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ணலன்னு சொல்லி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவருடைய பாணியில தெளிவாக ஒரு எடுத்து வச்சிருந்தார். எங்களை விட பெரிய ஆட்களை தான் நம்ம எதிர்க்கிறோம், செத்த போனத்தையும் அல்லது செத்து போன மிருகத்தையோ கெட்டு போனத்தையோ நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான ஜஸ்ட் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. அதற்கு பிறகு பேசிய பேச்சுக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிமுக பாஜக கூட்டணி அடிமை கூட்டணின்னு சொன்னார். அந்த கூட்டணிக்கு ஒருபோது நம்ம போக மாட்டோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்திட்டாரு. சிங்கம் வந்து தனித்து நின்றாலும் சரி, கூட்டமாக இருந்தாலும் சரி, தனித்து நிற்கவும் அதுக்கு தெரியும், கூட்டமாக நிற்கவும் அதுக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் அதனுடைய தனித்தன்மை இழக்காதுன்னு சொன்னாங்க இல்லையா? அது என்ன சொல்ல வராருன்னா தளபதி, 2026 தனியாக இருந்தாலும் நின்னாலும் நிற்போம், கூட்டமாக நின்னாலும் நிற்போம், ஆனால் எங்களுடைய தனித்தன்மையை இழக்க மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருந்தாரு. திமுக பாஜகவுடைய கள்ள கூட்டணியையும் அதிமுக பாஜகவுடைய அந்த அடிமை கூட்டணியையும் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிறத சிறப்பான முறையில வெளிப்படுத்தி இருந்தால், அதற்கு பிறகு அவர் மேல வைக்கக்கூடிய சில விமர்சனங்களுக்கு அவருடைய பாணியில அப்படி ஜாலியா பதில் சொல்லியிருந்தாரு. அதுக்கு பிறகு மோடியை திட்டல, பாஜகவை திட்டல, ஆர்எஸ்எஸ் பேரையும் சொல்லலன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த பேச்சில் வந்து பதில் கிடைச்சிருக்கும். எல்லாமே தெளிவா பேசியிருந்தாரு. நீங்க ஒன்றிய அரசு 3வது முறை ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, இன்னும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக, இஸ்லாமிய தோழர்களுக்கு எதிராகத்தானே நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மோடியினுடைய மதவெறி பாசிச சிந்தனையை மக்கள் மத்தியில எடுத்துரைத்திருந்தார். அதற்கு பிறகு மாநாட்டில் சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேண்டிடேட்டை அறிவிக்க போறேன், வேட்பாளர்களை அறிவிக்க போறேன்னு சொல்லி மதுரை தெற்கு தொகுதின்னு சொல்லும் போதே கேண்டிடேட்டை சொல்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் விஜய் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அங்கே ஸ்பாட்ல. அதுக்கப்புறம் 2வது ஒரு தொகுதியை சொல்லும் போதே நான் சொல்லிட்டேன் விஜய் அப்படின்னு சொல்லி நானே சொல்றேன். அவர் சொல்றதுக்கு முன்னாடி நானே சொல்றேன். ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும் அவருடைய அவருடைய அந்த பேச்சினுடைய தன்மை. இப்போ வந்து கேண்டிடேட்டை அறிவிக்க மாட்டாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் தளபதி நிற்கிறதாகவே உணர்ந்து தொண்டர்கள் செயல்படணும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து அதை சுட்டி காட்டியிருக்கிறார் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். அதுவும் சரி, இறுதியாக அந்த சினிமாக்காரன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு அவர் பதில் கொடுத்தது, அண்ணாவை தோற்கடித்தது, காமராஜரை தோற்கடித்தது, அண்ணாவை தோற்கடித்தது, ஐயா நல்ல கண்ணுவை தோற்கடித்ததெல்லாம் சினிமாக்காரன் கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய அரசியல் அனுபவம் ஆளுமை மிகுந்த நபர்கள் தான் இப்படிப்பட்ட நல்லவர்களை தோற்கடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்து வச்சிருந்தாரு. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் அதற்கு மேலே ஒருபடி மேலே தான் இருந்துச்சு. இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள்லாம் இதேமாரி ஒரு 3-4 ஸ்பீச்சு அடுத்தடுத்த கட்டங்களில் தளபதி கொடுத்துட்டா திமுகவுடைய சோழி மொத்தமாக முடிஞ்சிடும். டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு இருக்கு இல்லையா, அது கூட இல்லாத ஒரு சூழல் ஆகி முழுக்க முழுக்க டிவிகே தான் டாப்ல இருக்கும் அப்படிங்கிற சூழல் உருவாகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இறுதியாக சீக்கிரமாகவே மாநாடு முடிஞ்சு
எல்லாருமே அவங்கவுங்க வாகனங்கள்ல ஏறி விக்கிரவாண்டி மாதிரி அந்த அளவுக்கு அந்த டிராஃபிக் பிரச்சனை எல்லாம் இல்லை இருந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டங்கள் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக பண்ணிட்டாங்க. நான் வந்து தொலைஞ்சு போயிட்டேன். என்னுடைய வாகனம் எங்கே நிப்பாட்டினாங்களோ அங்கே அந்த இடத்த என்னால் சரியாக கண்டுபிடிக்க முடியலை. கடந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே, ஏற்கனவே டயர்டு, ஏற்கனவே காலில் அலைஞ்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த வாகனத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே இங்கே நெட்வொர்க் இஷ்யூ, ஃபோன் கிடைக்க மாட்டேங்குது, எந்த இடத்துல வண்டி விட்டோன்னு தெரில. அப்படியே சுற்றி 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 வா ஓரளவுக்கு முடியாதரா அப்படின்னு சொல்லி வரும்போது என்னுடைய சகோதரர் உண்டு, அவரும் தொலைஞ்சு போயிட்டார். அவர் அந்த அனௌன்ஸ் பண்ணுறாரு, நான் இங்கே இருக்கேன்னு வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாரு. சரி அங்கே தானே இருக்கிறாரு, கூட்டிகிட்டு போயிடலான்ட்டு கூட்டிகிட்டு போகலான்னு எனக்கே தெரியாது, இருந்தாலும் அவரு கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே ஸ்பாட்டுக்கு போகிறேன். அங்கேயும் அவரை காணோம். அப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு முடியாத பட்சத்தில் கடைசியாக எப்படியோ வந்து முடியலடா சாமி அப்படி ஒரு இடத்துல உட்காந்துருவோன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு, சரி அப்படியும் நம்ம தொண்டர்கள் யாராவது இருப்பாங்களான்னு சொல்லி பார்த்துட்டு போகலான்னு அப்படியே தேடும்போது நம்ம ஊரில் இருந்து இன்னொரு நிர்வாகிகள், அவங்க வேற ஒரு ஊர், அவங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டானே நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்படி தேடிட்டு இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னா, சரி நான் அதெல்லாம் அவங்க வந்துடுவாங்க, நீங்கள் எங்கள் வாகனத்தில் வாங்க, ஜஸ்ட் அவங்களுக்கு மெசேஜை மட்டும் போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. சில நான் வேணா ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அந்த நண்பர் வந்து அவருடைய எங்கள் வாகனத்தில் இருந்த நபருக்கு கால் தொடர்பு கொண்டார். கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆகி இப்படி அண்ணன் நிற்கிறாரு, நாங்கள் எங்கள் வாகனத்தில் கூட்டிகிட்டு போகிறோம், நீங்கள் பைபாஸில் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்படி பைபாஸில் வந்து பிக்கப் பண்ணி நைட்டு ஒரு 1 மணி 2 மணிக்கெல்லாம் நம்ம ஊருக்கு ரொம்ப சேஃப்டியாக வந்து சேர்ந்துட்டோம். எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சந்தோஷம்தான். இனியும் ஒரு மாநாடு இதே மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் போக தான் செய்வோம். இதில் பெண்கள், இந்த மாநாட்டில் பெண்களுடைய எண்ணிக்கை ரொம்ப விக்கிரவாண்டியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நம்ம சொல்லணும். ஆனால் கூட்டம் பார்த்தீங்கன்னா பெரும் கூட்டம். அவன் கணக்கு சொல்கிறான் 2 லட்சம் இருக்கும், 3 லட்சம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 15 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கும். பெரிய நிலப்பரப்பு. அதாவது அந்த மாநாடு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த மாநாட்டு மேடையை தாண்டி ஒரு 2 இது, அதை சுற்றி இதுக்கும் இன்னும் 2 பக்கம் இருக்குது ஆட்கள், அதுக்கும் அப்படிங்கிற இடம் இருக்குது. மாநாட்டு திடலை தாண்டி வெளியே இந்த டீ கடை அதுல எல்லாம் நிற்கக்கூடிய மக்கள், அதை தாண்டி வெளியே மெயின் ரோடு, ஹைவே ரோடு, அந்த ஹைவே ரோட்டில் அங்கேருந்தே வராங்க. இது எல்லாம் ஒரு சேர நம்ம பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 15-20 லட்சம் பேர் கண்டிப்பாக அதில் இருப்பாங்க. அப்படி ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை ₹1 காசு கொடுக்காம எழுச்சியோடு தன்னெழுச்சியோடு கூட்டக்கூடிய கூட்டம் வல்லமையும் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இன்னைக்கு இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனைன்னே சொல்லலாம். அந்த அளவிற்கு இருக்கும். இனி அடுத்தடுத்த கட்டங்களும் தளபதியுடைய வருகை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருக்கும்போது இன்னும் கட்சி மிகப்பெரிய அளவில் எழுச்சி பெறும், மக்களுடைய பேராதரவு கிடைக்கும். கூட்டணி திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இப்போதே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமாக அவருடைய சிந்தனையிலும் மாற்றம் வரும். நம்ம நேற்றுக்கே ஒரு சில தோழர்கள்ட்ட இன்னைக்கு நம்ம காலில் பேசும்போதே அவர்கள் சொன்னாங்க, நிச்சயமாக ஒரு பெரிய எழுச்சி தான். திமுகவை ஏன் சில கூட்டணி கட்சிகள் நம்பி இருக்கிறாங்கன்னா, திமுகவிடம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு அது தாவே கால இல்லையோ அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது எல்லாமே நேற்றைய தினம் நம்முடைய மாநாடு எல்லாத்தையுமே உடச்சி போயிடுச்சு. இனி கூட்டணி தேடக்கூடிய கட்சிகளுக்கு தாவேக்காவும் ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இந்த முறை திமுகவால் போன முறை மாதிரி இவ்வளவு தான் தருவேன், வேணா உட்காரு, இல்லைன்னா கூட்டணியை விட்டு வெளியே போடலாம் சொல்ல முடியாது. அதிகமாக தங்களுடைய சீட்டுகளை கூட விட்டு கொடுத்து கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான சீட்டை கொடுத்து எப்படியாவது அவங்கள ஒரே கூட்டணியில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக முயற்சி பண்ணும். திமுகவுக்கு அது மட்டும்தான் இன்னைக்கு பலம். கட்சியினுடைய கொள்கையோ கட்சியினுடைய செயல்பாடுகளோ ஆட்சியினுடைய நலன்மையோ எதையுமே சொல்லி அவங்களால ஓட்டு கேட்க முடியாது. கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை வச்சு மட்டும்தான் அவங்களால அரசியல் நடத்த முடியும். அதுக்கு இன்னைக்கு தாவேக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி ஆரம்பிச்சது அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை உருவாக்கி இருக்கிறது. ஒரு டிமாண்ட் செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நபர் என்கிட்ட பேசியிருந்தாரு. ஸோ யாரோ ஒரு ஆளுக்கு, அதாவது தாவேக்காவுடைய கூட்டணிக்கு வராங்க அல்லது திமுக கூட்டணியிலேயே இருக்கிறாங்கன்னாலும் தமிழக வெற்றி கழகத்தால் அந்த நன்மை நடக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்க தான் செய்யுது. ஏன்னா திமுகவுடைய இந்த பண்ணையாத்தன அரசியலுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா மக்கள் எழுச்சியோடு, மக்களுடைய நம்பிக்கையோடு, மக்களிலிருந்தே மக்களுக்காக உருவாக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் உருவானா மட்டும்தான் இந்த பண்ணையார்த்தம் செய்யக்கூடியவன் என்னை தாண்டி இங்கே வேற யாரும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய இந்த மோனோபோலி பாலிடிக்ஸ் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு முடிவு கட்ட முடியும். அது நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் 2026 நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நாத்தாக்கா சோம்பிஸு இந்த அவங்கெல்லாம் வைத்தறிச்சலுடைய வெளிப்பாடாக இணையதளத்தில் கிடந்து என்னெல்லாமோ கக்கிட்டு இருக்கிறாங்க.
நிச்சயமாக அதற்கு நம்ம பதில் கொடுப்போம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் சந்திப்போம். நன்றி.